சம்டைம் காலையில் எந்திரிக்கும் போது தோணும், இன்றைக்கி தூங்கிடலாமா, டெய்லி தானே சீக்கிரம் எந்திரிக்கும் அப்படின்னு தோணும். பட் அந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு எந்து போய் பல்ல தேய்ச்சிடணும். உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கலாம் அப்படின்னு நீங்கள் படுத்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த நாள் அப்படியே போய்டும். அந்த மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு 6 மணின்றது கிட்டத்தட்ட 8 மணி தான் நீங்கள் எந்திரிப்பீங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்படி நீங்கள் வெளியில் வரீங்களோ அப்போ தான் மற்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் என்னால் பூஜை பண்ண முடியல. ஸோ வெட்னஸ்டே காலையில் 4 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அன்னைக்கு எனக்கு அப்படி தான் தோணி இருந்தது, இல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எழுந்து போய் டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, என்னால் கோயிலுக்கு போக முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் அடுத்த வாரம் பொங்கல் இல்லையா, ஸோ இப்போவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸும் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் விளக்கெலாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் நான் மாட்டிக்கு போயிருந்தேங்க, நல்லா இருந்தது. சூரியன் அப்போ தான் எந்திரிச்சு வந்திருந்தார். அவரை பார்த்துட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அகைன் துணியெல்லாம் காய போட்டு கீழே வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு நான் கதமம் சாப்பாடு பிசபிளா பாத் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா வகையான காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போது வீட்டில் சாம்பார் சாதம் செய்யும்போது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் தான். அங்கே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அடிக்கடி அங்கே சாப்பிடுவேன்.